Hello friends, இன்னைக்கு நம்ம squid fry பண்ண போறோம். இது கனவா மீனுன்னு சொல்வாங்க. இது மாதிரி கட் பண்ணியே கிடைக்குது. நான் இப்படியே ரெடிமேடா அப்படியே வாங்கினேன். இல்ல மீன் வாங்கி அதை க்ளீன் பண்ணனும். நான் அது சரியா பண்ணலனா அவ்வளவு நல்லா இருக்காது. அதனால நான் ரெடிமேடா இப்படியே கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுக்கறாங்க. இது மாதிரி வாங்கிட்டு இது 1/4 kg எடுத்துர்க்கேன். இந்த கனவா மீன் 1/4 kg எடுத்துர்க்கேன். இதுக்கு 2 வெங்காயம் நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். 2 தக்காளி நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இதுல கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இருக்கு. இதையும் நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இதுல நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதே போல இஞ்சி பூண்டும் நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இதுலயும் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வேண்டிய மசாலா உப்பு, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா. இதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டேன். இதுல கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ சீரகம் பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய் நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு தக்காளியோட எல்லா மசாலாவும் போட்டாச்சு. உப்பு, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா. இது நல்லா வதங்கட்டும். நம்ம தக்காளியோட மசாலாலாம் கலந்து போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கனவா மீன் போட்டுக்கலாம். இது நீங்க நல்லா பிழிஞ்சு போடணும். இல்லைன்னா தண்ணி இதே நல்லா தண்ணி விடும். இதுக்கு தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இதே பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் தண்ணியா அதே தண்ணி விடும். இது நல்லா வதங்கி வரட்டும். இது ரொம்ப ஒரு ஹெல்த்தி ரெசிபி. இந்த கனவா மீன் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது வேகட்டும். இங்க பாருங்க, நம்ம தண்ணியே ஊத்தல, எவ்வளவு தண்ணி வந்திருக்கு பாருங்க. இது நல்லா ட்ரை ஆற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இது ட்ரை ஆகட்டும். இப்போ இன்னும் நல்லா ட்ரை ஆகணும். அதனால இது வேகட்டும். இது இப்படியே நல்லா தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டுது. இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா
நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இன்னும் கூட வந்து கொஞ்சம் ட்ரையாக எடுத்தோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அடிப்பிடிக்காத நல்லா கலரி விடுங்க. இப்போ நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிக்கலாம். கனவா மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸ்குவிட் ஃப்ரை நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் தான், நீங்கள் செஞ்சு பாருங்கள். மற்ற ரெசிபீஸும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக எங்கள் சேனல் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.